முதலர் கிழவழங்க வந்த பிறப்பை திளைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையார் பதம் பற்றி ஒல்லை ஒருவரான கதை உலகறிய விரித்துரைத்த செல்லமணி குந்தம் தூற்றி கேடார் எல்லாம் வல்ல பெரும்பால் அந்தரும் பன்னார்மொழி அமர்னர் என்ற நனாவுடைய திருவடிகளை வழங்கி அந்தரும் பச்சைநாகி அமைப்பவர் பட்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மேலாளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மேலாளை வணங்கி உரையாசிரியர் சிவப்பணியாவுடைய திருவடியில் நிலையில் இணைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையார் தேவ குருநாதராக இருக்கக்கூடிய ஐயாவுடைய திருவடிகளை வணங்கி இங்கே மேடையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் கண்ணங்களாலே வணங்கி இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய போற்றுவதற்கும் வழிபாட்டுக்கும் உரிய எங்களுடைய பதியை சார்ந்த தியாகராஜியாவுடைய திருவடிகளை வணங்கி அதே போல் அவருக்கு துணை நின்று இந்த நல்ல நிகழ்வை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முனைப்போடு இங்கே விற்றிருக்கக்கூடிய அரண்மனை அறக்கட்டளை என்பவருடைய திருவிடையை எல்லாம் முதற்கண் வணங்கி மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அண்ணன் அரவிந்தன் ஐயா போன்ற பெரியவர்கள், எனக்கு பின்பாக பேசக்கூடிய நம்முடைய புலவர் ஐயா அவர்கள், மதன் முரளி ஐயா அவருடைய திருவிடையை எல்லாம் வணங்கி எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கு வணக்கத்திற்கு முறைய குமரலிங்க ஐயாவுடைய திருவிழையிலும் நினைந்து அடியேன் ஆசிரியர் ஐயாவை பற்றி ஆசிரியர் ஐயாவிடத்திலே நம்முடைய சிவகுணி ஐயாவிடத்திலே படித்த மாணவர் நிறைய செய்திகளை, நல்ல ஞான செய்திகளை எல்லாம் நமக்கு இங்கே வழங்கினார்கள். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். எங்களுடைய ஐயா போன்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக அருமையாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு மேலே அடியேன் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி ஐயாவுடைய உரை சிறப்பிலே அடியனுக்கு பிடித்த ஒரு சில பகுதிகள். ஐயாவுடைய உரை மட்டும்தான் பெரிய புராணத்திலே வழிபாடுகள் 2 என்பதை நமக்கு ஆழமாக சொல்லியது. எப்படி சிவபெருமான் வழிபாடோ அதே மாதிரி அடியார் வழிபாடு என்பதை நமக்கு நிலைநிறுத்தி காட்டிய பெருமை சிவபணியாவுடைய உரைக்குத்தான் உண்டு. எரிபத்த நாயனாருடைய புராணத்திலே சரித நிறைவிலே எரிபத்த நாயனார் அந்த யானை சரித நிறைவு அடையன்னு சொல்கிறேன். யானை உயிர் பெற்று விடுகிறது, குத்துக்கால் பாக்கள் எல்லாம் உயிர் பெற்று விடுகிறார்கள். சிவகாமி ஆண்டாருடைய மலர் கூடையும் மலர் நிரம்பி விடுகிறது. இப்போ சிவகாமி ஆண்டார் தன்னுடைய பெருமானுடைய திருப்பணிக்காக ஆலயத்துக்கு சென்று விடுகிறார். புகழ்ச்சோழர் குதிரையின் மீது வந்த புகழ்ச்சோழர் பட்டத்து யானையின் மீது ஏறி அரண்மனை சென்று விடுகிறார். எஞ்சி இருப்பது எரிபத்த நாயனார் தான். அவருக்கு சிவபெருமா அரண் தொண்டு, அவருக்கு அரண்மனை தொண்டு, 2 பேருக்கு தொண்டு சரி இப்போ தயாராக இருக்குது. அடுத்தது எரிபத்த நாயனாருக்கு என்ன தொண்டு அப்படின்னா அடியார் தொண்டு. இந்த அரண் தொண்டு என்று சொல்லக்கூடியது எப்போ வேணாலும் செய்து கொள்ளலாம், அரண்மனை தொண்டு எப்போ வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் அடியார் தொண்டு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செய்ய முடியும். இதைத்தான் அங்கே சிவப்புடைய உரையில் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, சேக்கிழ பெருமான் சொல்றார், தம்பிரான் பணிமேற்கொண்டு சிவகாமி யாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் ராமம் என்ன அம்பலம் நிறைந்தார் வந்தார் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமையொன்னு திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிங்கிறார். எப்படி சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு திருப்பணியோ அதே போல அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு திருப்பணி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அடியார் பணியை நோக்கி சென்றார், திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லி சிவப்பணிய உரையிலே சொல்லுகிறார். அதாவது இன்னும் ஒரு விளக்கம் அதில் சொல்லுவாரு, புகழ்ச்சோழர் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனுடைய அந்த உருவத்திலே இருந்தது முழுக்க முழுக்க அடியார் என்ற பண்பே இருந்தது என்று சொல்லி சொல்லுவார். இப்படி நம்முடைய சிவப்பணி ஐயா தான் அந்த உரையில எல்லா இடங்களிலுமே அடியாருடைய சிறப்பை மிக உயர்வாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு தான் இருக்கிறது. இயல்பகை நாயனாருடைய புராணத்தில் ஐயாவுடைய உரையிலே இயல்பகை நாயனாருடைய மனைவியை அவர் வாங்க வருகின்ற பொழுது ஒரு தூர்த்த வேடத்தோடு வருகிறார். அந்த பாடலே 2 மாறுபட்ட தன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். ஆயும் நுண்பொருளாகியும் வெளி அம்பலத்தில் என்று ஆடுவார், உம்பர் நாயகிக்கும் அது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமல் அறியோம், தூய நீரு உன் மேனியில் தோன்ற தூர்த்த வேடமும் கொண்டு மாய வண்ணமே கொண்டுதன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் என்று சொல்லி
சேக்கிழ பெருமான் அந்த பாடல சொல்றார். அதாவது பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது நுண்பொருள் என்று சொல்லுகிறார், அதே அம்பலத்தில் ஆடுவார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமான் இங்க இல்லத்துக்கு வருகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, உம்பர் நாயகி கங்கைக்கு அறிந்து வந்தாரோ, உடன் இருக்கக்கூடிய பிரியா நங்கை என்று சொல்லக்கூடிய உமையம்மையிடத்தில் அறிந்து வந்தாரோ, அறியாத வந்தாரோ தெரியாது என்று சொல்றார். ஆனா கடைசியில் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது வேறொருவருடைய மனைவியை கேட்க வருகின்ற பொழுது மனைவிக்கு தெரிந்து வர முடியாது, ஆனா எப்பொழுதும் பிரியாது இருக்கக்கூடிய உமையம்மைக்கு தெரியாது, எங்கேயும் போக முடியாது. அதனால எப்படி வந்தார் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த உரையில் நம்முடைய உரையாசிரியர் அவர்கள் சொல்லுவார். அதே போல இயல்பகை நாயனாருடைய மனைவியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த வந்த அடியாரோடு அனுப்புவார். அப்ப சொல்லுவார், அம்மா என்னதான் இருந்தாலும் அடியாரா இருந்தாலும் ஒரு திகைத்து நின்றனர் திருவினும் பெரியாள் என்று சொல்லி அந்த இடத்துல சேக்கிழ பெருமாள் சொல்றார். அந்த திருவினும் பெரியாள் அப்படின்னா லட்சுமியை விட சிறந்த பெண் என்று சொல்லி பொருள். ஏன் திருமகளை விட சிறந்த பெண் அப்படின்னு சொன்னா, உரையாசிரியர் சொல்றார், திருமகள் என்று சொல்லக்கூடிய அந்த லட்சுமி நல்லவன் கெட்டவன் யாரா இருந்தாலும் போயிடுவாங்களாம். ஆனா நம்முடைய நாயனாருடைய மனைவி சிவபெருமானையும் அவன் அடியாரையுமே சார்ந்து நின்றார் என்று சொல்லி அந்த திருவினும் பெரியாள் என்பதற்கு அருமையான ஒரு விளக்க உரை ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். கடைசியாக இயல்பகையாருடைய மனைவியை இறைவன் அழைத்து கொண்டு செல்லுகிறார். அந்த சுற்றத்தார்கள் எல்லாம் வளைக்கின்றார்கள். எல்லோருத்தையும் வெட்டி வீழ்த்தி விடுகிறார். ஊர் எல்லை வரை சென்று அவர்களை தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அம்மையாரையும் பெருமானையும் ஊர் எல்லை வரை கொண்டு போய் விடுகிறார். விட்டு அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றார். திரும்பி பார்க்காத வருவார். அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது, மைதிகள் கண்டன் எந்தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிறன் போனான் என்று மெய்தரு சிந்தையானை மீளவும் அழைக்க விட்டான் என்று சொல்லுவார். அதாவது இத்தனை நாட்கள் தன்னுடைய மனைவியாக இருந்தவர் அவங்களுடைய உறவை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்வார்னா, அதாவது மண்ணு காதலியார் என்று சொல்லுவார் சேக்கிழ பெருமான். மண்ணு காதல் என்று சொன்னா கொஞ்சம் அப்படி இப்படி சண்டை போட்டு இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் இல்ல, நிலை பெற்ற காதல். அப்படிப்பட்ட மனைவி செல்லுகிறார். விட்டுட்டு வர்றவரும் திரும்பி பார்க்காத வந்தாராம். அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு இறைவனாலேயே தாங்க முடியல. மைதிகள் கண்டன் எந்தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கி என்பதற்கு உரை சொல்லுகின்ற பொழுது, இதுவரைக்கும் இருந்தது துரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த மறைப்பாற்றல், இப்ப அவங்க வந்தது அருள் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ந்து நோக்கி என்ன சொன்னாரு, பொய்தரும் உள்ளம் இல்லான் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் அத்தனை நீங்கப்பட்ட உள்ளத்தை உடையவர் என்று சொல்றார். பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று சொல்லுவதற்கு உரையாசிரியர் சொல்லக்கூடிய விளக்கம் வாசனாமளவும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று ராயனாரி சொன்னார். மெய்தரு சிந்தையாரை அப்படியே இப்ப யாருக்கு உள்ளுக்குள்ள சாமி மட்டும் இருக்கிறார். இயல்பைனார் இடத்துல மெய்தரு சிந்தையாரை மீளவும் என்று சொல்லுகின்ற பொழுது மீண்டும் சிவலோகத்துக்கு அழைத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல உரையாசிரியர் சொல்லுவார். அடுத்த பாட்டில் சொல்றாருங்க, அதாவது 6 முறை ஓலமிடுவார். அந்த நிகழ்வை பார்த்து பெருமானே ஓலமிட்ட ஒரு இடம் நமக்கு அந்த இடம். இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயல்புல் ஆதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றார். மயக்கரு மறை ஓலிட்டு மாலையில் தேடன் என்றார் என்று சொல்லுவார். இதுல ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு முறைதான் ஓலம் சொல்றாரு. அந்த அன்பனே என்று சொல்லுகின்ற இடத்துல மட்டும் 2 ஓலம் சொல்லுவார். அன்பனே ஓலம் ஓலம் அப்படின்பார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, சிவபெருமான் உரை சொல்றார், நாயனாருக்கு இறைவன் மீதும் அன்பு இருந்தது, அடியார் மீதும் அன்பு இருந்தது என்று சொல்லி 2 ஓலம் சொன்னதுக்கு சொல்றார். அது அங்கதான் சொல்றாரு, செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்று. அப்படின்னா நாயன்மார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவங்க பெரியவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, செயற்கரும் செய்கை செய்த பெரியவர்கள். செயற்கரிய செய்வர் பெரிய, சிறிய செயற்கரிய செய்யலாதார் என்று சொல்லி வள்ளுவ பெருமானுடைய வாக்கு கிணங்க யாராலும் செய்ய முடியாத இல்ல நினைத்து கூட பார்க்க முடியாத தொண்டை செய்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லி அந்த உரை சொல்லுகிறார். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை 2 பகுதியாக பிரிக்கிறார் சிவபுண்ணிய அவர்கள். ஒன்று
உலகச்சார்பு, இன்னொன்று சிவச்சார்பு. அதை எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, வேடர் சேரியில் இருக்கின்ற வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது உலகச்சார்புங்கிறார். அப்புறம் கன்னிவேட்டைக்கு வந்ததிலிருந்து இறைவன் திருவடி அடைகின்ற விலைக்கு சிவச்சார்புன்னு சொல்றார். எந்த பாட்டில் பிரிக்கிறார் அப்படின்னா, ஒற்றர வரையின் பாங்கன் புரிமுறு கடனும் செய்த விற்றொழில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கி ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவுக்கு அரிய சிங்கம் என்று சொல்லி 40 பாட்டு சொல்லிட்டு வந்தார். 41வது பாட்டில் காயனாருடைய திருவடி வணங்குறார். முற்ற கற்றனர் என்னையாலும் காணவருக்கு அரிய சிங்கம். ஏன் அப்படின்னா, இனிமேல் சொல்ல போவதெல்லாம் சிவச்சார்பு. ஏன்னா மீண்டும் அவர் வேடர் சேரிக்கு போறது இல்லை. நம்ம சிவபூசை செய்கின்ற பொழுது எல்லாம் தூய்மை எல்லாம் செய்து கடைசியாக நம்ம பூசை செய்வோம் வருவோமா, அது மாதிரி நாயனாருடைய திருவடி வணங்கி கொண்டு மேலே சரீரத்தை சொல்ல போகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். இந்த இடத்தை தான் அவர் 41வது பாடலிருந்து சிவச்சார்பாக நமக்கு காட்டி செல்லுகிறார் நம்முடைய சிவக்கணி அவர்கள் என்று சொல்லி. அதே மாதிரி எல்லாரும் ஒரு இடர்பானான ஒரு இடத்தை நிறைய புலவர்கள் நிறைய பேச்சாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க அப்படின்னா, சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் தன்னுடைய பிள்ளையை கறி படைத்து பரிமாறியாச்சு. அப்படி பரிமாறுகின்ற பொழுது சாப்பிட சொல்லுவாங்க. வந்த பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஈங்கு நமக்கு தனி உண்ண ஒன்னார் ஈசனடியார் பாங்கு நின்றாரை அலையும் என்று சொல்லுகின்ற பொழுது நாயனார் எல்லா பக்கம் தேடுறார். அப்படி எல்லா பக்கம் தேடிட்டு கடைசியா இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் அப்படின்னு சொல்லி வருவார். இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்னு சொல்லி வருகின்ற பொழுது அவரே மீண்டும் சொல்றாரு, சகத்தில் யானும் திருநீர் இருவாரை கண்டு விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொல்றாரு, உம்மை போல நீரிட்டார் யாருடன் உண்மையர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த இடத்துல அந்த இனியார் என்று சொல்றாரு. இனியான் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல வருதுங்க. எப்படின்னா, நம்முடைய இளையான்குடி மாறனாயனார் புராணத்துல வருது. அதாவது இமக்குளக்குடிப்பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவர அமைக்குமாறு எங்கனம் அணங்கே என்று சொல்லி வரும். அந்த இனியான்கிறதுக்கு செய்யக்கூடிய உரை என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுக்கு இனியவர்கள் அப்படிங்கிறார். அடியார்கள் தான் இனியவர்கள், வேற யாரும் இனியவர்கள் கிடையாது என்று சொல்லி அங்கே உரை சொல்லுகிறார். அந்த சரிவு நிறைவிலே அவர் வந்தவர் சொல்றாரு, எல்லாம் பரிமாறியாச்சு, மாறியில் மகவு வெற்றியரே மைந்தன் தன்னை அலையும் அப்படிங்கிறார். வந்த குருநாதர் என்ன சொல்றாருன்னா, மகவு வெற்றியரே மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இப்போது இங்கு அவன் உதவான் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்றாரு, நாடி அலையும் அவன் வந்தால் நான் உண்பது என்று சொல்லி உறுதியா சொல்லுகின்ற பொழுதுதான் சிறுத்தொண்ட நாயனார் வாயில் கடையிலே நின்று மைந்தா வருவாய் அப்படின்னு சொல்றாரு. இதை வைத்துக் கொண்டு பின்னாடி எல்லாரும் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அவருக்கு புத்தரவாந்தை இருந்தது, அவருக்கு மகன் என்ற பற்று இருந்தது, அதனால அந்த புள்ள வரல. அப்புறம் அம்மா செய்யமணியை சீராளா வாராய் அழைச்சதுனால அந்த குழந்தை வந்ததுன்னு சொல்லி உரை எழுதுவாங்க. அது தவறான உரை. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் எப்படி பதிவு செய்கிறார் என்று சொன்னால், வையத்துகரும் சிறுத்தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார், தையலாரும் தலைவர்கள் நிற்பாராய் செய்யமணியை சீராளா வாராய் சிவனார் அடியார் யாம் உடனும் அழைக்கின்றார் என்று ஓலவிடை என்று சொல்றார். அந்த இடத்துல வரலைன்னு சொல்லி எங்கேயும் பதிவு செய்யல. அதாவது 2 பேரும் செய்த ஒரு தொண்டு 2 பேரும் சேர்ந்து அழைக்கிறாங்க, அவ்வளவுதான். வரலைன்னு சொல்லி எந்த இடத்துலையும் பதிவு செய்யல. இதை வைத்துக் கொண்டு ஒரு பற்றோடு அழைத்தார், வரல, அம்மா பற்றில்லாத அழைச்சாங்க, வந்ததுன்னு சொல்லவே கூடாது என்று சொல்லி அது சிவ குற்றம் என்று சொல்லி சிவப்பணி அவர்கள் உரையில பதிவு செய்து காட்டுகிறார். ஏன்னா, அதாவது அந்த தன்னுடைய மனைவி இடத்துல சொல்வார், நீ பயன்தான் தன்னை அழைப்போம் அப்படின்னு சொல்லிடுறார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தையை அறிகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, உலகியலை வென்ற தாதையார் தலை அறிவார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அங்கேயே சொல்லியாச்சு, உலகியலை வென்ற தாதையார், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஒரு கற்பனையா அம்மா, அதாவது இன்னும் சொல்லுவார் சிவப்பணிய உரையில, அந்த அடியார்கள் சரீரத்தினுடைய அடியார்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் தான் உயர்வு. மனைவியாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி தொண்டுக்கு துணை நின்றவர்கள், அவ்வளவுதான். அது யாரா இருந்தாலும் சரி இப்படிதான் அந்த சரீரத்தை நோக்க வேண்டும் என்று சொல்லி சிவப்பணி அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அது
அது மட்டுமல்ல, கடைசியாக காலத்தினுடைய அருமை கருதி நம்பிகளுடைய சரிதத்தில் ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எது அப்படின்னா, கடைசியாக நம்முடைய வெள்ளானை சரித்திரத்திலே சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமான் திருவடியை சென்று சேர்வார். சென்று சேர்கின்ற பொழுது, அதாவது நீண்ட நாள் 18 ஆண்டுகள் அவர் இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறார், பெருமான் திருவடியை பிரிந்து இருக்கிறார். எப்படி போய் விழுந்தார் அப்படின்னா, ஒரு தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று போல அங்க போய் விடுகிறார். சென்று கண்ணுதல் திருமுன்பு சென்று விழுந்து சேனிடை விட்ட கன்று கோவிலை கண்டு அடைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்த உடனே வந்தானே என்றார் உலகுய அப்படின்றாரு. அப்படியே பெருமானும் ரொம்ப நாள் தன்னுடைய அந்த ஒரு தோழரை பிரிந்த ஒரு ஏக்கம் உடனே வந்தானே என்று சொன்னார். இவரும் போய் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே திருவடியில் விழுந்து கிடக்கிறார். எழுந்த உடனே சொல்றாரு, சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம வந்தா போதும் நினைக்கல, சேரர் வாயில் புறத்துலன் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப சொல்றார் சாமி, பெரிய தேவரை அழைத்து கொணர்க அப்படின்னு சொல்லி சொல்றார். பெரிய தேவர்னா நந்திய பெருமான் அழைத்து கொண்டு வருகிறார். வந்ததுக்கு பிறகு அலையாமல் வந்ததன் நோக்கம் என்ன என்று சொல்லி கேட்கிற பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு, நம்பி ஆரூரர் களச் சேவித்து வந்தனன் புரசை யானை முன் சேவித்து வர பெற்றன என்று சொல்லி சொல்றார். நீங்க அழைச்செல்லாம் வரல, நான் வந்தது நம்பிகளுடைய திருவடி பற்றி கொண்டு வந்தேன் என்று சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு அருமையான இடம். மீண்டும் சேரமான் பெருமான் நாயனார் சொல்றாருங்க, பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய் அன்பால் திருவுலாப்புறம் பாடினேன் செவிமடு தருள வேண்டும் மறுபு பாசம் அகன்றிட வந்துண்டர் கூட்டம் வைத்தனை என்ன வந்தனை மறுபு பாசம் அகன்றிட வந்துண்டர் கூட்டம் வைத்தனை என்ன என்று சொல்ல அவரும் அருள் பெருமானம் சொல்லுகை என்றார், அவரும் கேட்பித்தார் என்று சொல்லி அங்கதான் திருவுலாப்புறம் பாடுறாரு. அந்த மறுபு பாசம் என்று சொல்லுவதற்கு சிவபனை உரை சொல்லுகின்ற பொழுது மறுபு பாசம் என்று சொல்லுவது வாசனாமலம் என்று சொல்லி சொல்கிறார். மறுவுதல் அப்படின்னா தங்கி இருத்தல் என்று சொல்லி பொருளாம். அதாவது இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய ஆணவமலம் நீங்கிரும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, சிவப்பேரும் கிடைக்கும். அந்த வாசனாமலம் எப்ப நீங்கும் என்று சொன்னால் அடியார்களை வழிபாடு செய்கின்ற பொழுதுதான், திருக்கூட்டத்தை வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் வாசனாமலம் நீங்கும் என்று சொல்லி அந்த உரையாசை நமக்கு அருளுகின்றார் என்று சொன்னால் மிக அருமையான ஒரு இடம் இது. இதே போல இன்னும் ஒரே ஒரு இடத்தை மட்டும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்திலே பூம்பாவையுடைய வரலாற்றை சொல்ல வருகின்ற பொழுது அந்த 60 இன்றி இறந்த பூம்பாவையை அவர் உயிர்ப்பிக்கிறார். அந்த பாடலை சொல்லுகின்ற பொழுது மண்ணுதிரு சடையாரை முன் தொழுது மட்டிட்ட என்னும் நற்திருப்பதிகத்தில் போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு அங்கம் துண்ண வந்து உருவமாய் தொக்கத குடத்தினில் என்று சொல்லி பெரிய புராணம். அதாவது போதியோ பூம்பாவாய் என்று சொல்லி 10 பாடல்கள் பாடுறாரு. அதுல முதல் பாட்டு என்னன்னா, அதாவது பெரிய புராணத்துல என்ன சொல்லுதுன்னா, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாளமை அமுது செய்வித்தல், அது ஒரு பகுதி. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, ஒரு பயன் அடியார்களுக்கு அமுது செய்விப்பது, இன்னொன்னு கண்டினால் அவர் நல் விழா பொழிவுகான் ஆதல் என்று சொல்லி இன்னொரு பகுதி. இந்த 2 பகுதிக்கு பதிகத்தில் சொல்றாரு, சிவப்புடைய உரை சொல்றாரு. முதல் பாட்டு மட்டிட்ட புண்ணையம் காணும் மணமையலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீசனம் அவர்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டன் காணாத போதிய பூம்பாவாய், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு காணாத போயிட்டிய என்று சொல்லி பாடுறாரு. பின்னாடி வரக்கூடிய 9 பாடல்கள் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி பாடுறாரு. ஐப்பசி ஓண விழா காணாது போதியோ, கார்த்திகை விளக்கீடு காணாது போது, இப்படி எல்லாம் 9 பாடல்கள் இறைவனுடைய விழாக்களை பற்றி பாடுவது. சிவப்புடைய உரை சொல்லுகிறார், அந்த அடியார்களுடைய அன்னம்பாளிப்பை பாடிய ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி பாடிய 9 பாடலுக்கு ஒத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேற யாராலும் அப்படி எழுத முடியாது. இறைவனின் அடியார்களை பற்றி பாடிய ஒரே ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி பாடிய 9 பாடல்களுக்கு ஒத்தது என்று சொல்லி உரை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே அடியாரை பெரிய புராண சிவப்புடைய உரை படிக்க வைத்ததே எங்களுடைய குருநாதர் ஐயா தான். ஐயா இல்லைன்னா நமக்கு பெரிய புராணம் தெரியாது, சிவப்புடைய உரையும் தெரியாது. ஐயா இருக்கக்கூடிய மேடைகளிலே
அதை பதிவு செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஐயா அடியேன் வந்து பெரியசாமியினிடத்தில் சென்று அங்கு ஐயா பெரியசாமிகள் ஓய்வில் இருக்கின்ற பொழுது பல முறை சென்று பேசியிருக்கிறோம். இது மாதிரி பல விஷயங்களை சாமிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் ஒரு முறை அடியேன் தான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொண்டு, சாமி உங்களுக்கு ஆன்மார்த்த குருநாதர் யாருன்னு சாமின்னு கேட்ட நால்வர் பெருமக்களை இது என்ன சந்தேகம், எனக்கு நாமக்கரசர் தான் என்று சொல்லி நம்முடைய பெரிய சாமிகளே கூறினார்கள். அதை இந்த மன்றத்தில் நினைவு செய்து கொண்டு அதே மாதிரி பெரிய சாமிகள் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிற பொழுது ஒரு முறை சொன்னாங்க, பவானி தியாகராஜனை இடத்துல சொல்லி மங்கையர்க்கரசியாருடைய அந்த நினைவாக அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டணும் என்று சொல்லி கூறினார்கள். அது எப்போ நினைவாகும் என்றது, அது ஏன்னா இது இருக்கக்கூடியதில் அரண்மனை அறக்கட்டளையினால்தான் அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி அதையும் ஒரு விண்ணப்பமாக, சாமியினுடைய ஒரு விண்ணப்பம், அடியேனுடைய விருப்பம் இல்லை, அடியேனும் ஐயாவும் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த தோட்டத்தில் சாமி சொன்னாங்க, மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு கோயில் கட்டணும், பாண்டி நாட்டில் அப்படியெல்லாம் சைவத்தை வளர்த்த பெருத்தகை என்று சொல்லி கூறினார்கள் என்று சொல்லி அதையும் இங்கே மன்றத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பெரியவர்கள் எல்லாம் வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவிழையில் எல்லாம் மனம் ஒளி மெய்களாலை மீண்டும் ஒருவரை வணங்கி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலில் துள்ளம் முங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலை உலகலாம். நன்றி ஐயா. அடுத்ததாக கருத்துரை வழங்க